ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரிணः शृण्वन् रामकथानादं गुणयाति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवारासिम् असकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनि प्रणीतं दशशिरश्च वदं दिशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्. पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூறா ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு தேரெழுந்தூரில் வாழ்வான் காரண கொடையான் கம்பன் தமிழினில் கவி செய்தானே. இது அற்புதமாக கம்பராமாயணத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய பாயிரப்பாடல். நாரணனான எம்பெருமானுடைய விளையாட்டுக்களை எல்லாம் நாரத முனிவர் சொன்னார். அதனை வேத கவிதையாக தெரிந்து கொண்டு அற்புதமாக வால்மீகி தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த சரித்திரத்தை சோழ நாட்டில் தேரெழுந்தூரில் வாழக்கூடியவராய் இருக்கக்கூடிய கம்பர் தமிழ் பாசுரமாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் காட்டப்படுகிறது. இப்போ ரெண்டு பேருடைய சம்வாதம், ரெண்டு பேருடைய பேச்சுக்களாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்ரீராமாயணம் என்னும்படியான அற்புதமான கிரந்தம். இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு இருக்கிற பெருமைகள் எல்லாம் என்ன கீழே பார்த்தோம். வேத வைபவம், உபபிரமண வைபவம், இதிகாச வைபவம், இதிகாச சிரேஷ்டம் ஸ்ரீராமாயணம். எதனால ஸ்ரீராமாயணம் இதிகாச சிரேஷ்டமாய் இருக்கிறது, இது ஆறாரெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள் என்ன இத்தியாதி விஷயங்களை எல்லாம் பூர்ணமாக பார்த்தோம். அப்ப வால்மீகி வைபவத்தை பார்த்தோம், ஸ்ரீராமாயண வைபவத்தை பார்த்தோம், ஸ்ரீராமாயணத்தினுடைய சரித்திரத்தினுடைய பெருமையும் பார்த்தோம். அதாவது அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எப்படி விலட்சணமானது. அப்ப இந்த மூன்று வைலட்சண்யங்களுமாக அமைந்திருக்கக்கூடிய விஷய வைலட்சண்யம், அதாவது விஷய வைலட்சண்யம்ன்றது பிரதிபாத்திய வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், இது மூணையும் பார்த்துட்டோம். நூல் சிறப்பு, நுவல்வோன் சிறப்பு, நுவல் பொருள் சிறப்புன்னு அவ்வளவு சிறப்பு இருக்கிறத ஆர் சொல்லணும்? எல்லாரும் சொல்லலாமா? அடியனை போல இருக்கிறவா சொல்லலாமா? ஸ்ரீராமாயணத்தை சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டுமே. அந்த தகுதி இல்லாத போது நீ எப்படி சொல்ற அப்படின்னு அடியனை கேட்கலாம். வாஸ்தவமான கேள்வி, நிச்சயமாக இதுக்கு பதில் கிடையாது. ஆனால் தகுதி இருக்கிறவன் சொன்னாலும் தகுதி இல்லாதவன் சொன்னாலும் பகவத் சரித்திரம் சொன்னால்
பகவானுக்கு இனிமையாயிருக்கும். ஆழ்வார் எம்பெருமான பார்த்து கேட்டார், உன்னை பாடுறதுக்குன்னு எத்தனையோ கவிகள் இருக்கிறார்கள், இன்கவி பாடும் பரமகைகளால் இனிமையாக கவி பாடக்கூடிய பரமகவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னா வியாசர் இல்லையா, பராசரர் இல்லையா, பொய்கி ஆழ்வார் இல்லையா, பூதத்தாழ்வார் இல்லையா, பேயாழ்வார் இல்லையா? அவளை எல்லாம் விட்டுட்டு என்னதுக்கு உன்னை பாடும்படி இப்படி வச்சிருக்க? நான் உன்னை பாடும்படியாக ஏன் என்ன நியமித்தாய்? எந்தனை நீ இங்கு வைத்தது எதுக்கேனா? என்ன நீ இங்க எதுக்கு வச்சிருக்க அப்படின்ற போது பெருமாள் சொல்ற வார்த்தை, மாலும் எந்தனக்கும் எந்தமர்க்கும் இன்பமதான் நன்று கவி பாடவன. பெருமாள் தெரிவிக்கிறார், எனக்கு ஆனந்தம், என் அடியவர்களுக்கு ஆனந்தம், அதுக்காக நீர் கவி பாட வேண்டும் ஆழ்வீர் அப்படின்னா. அப்ப பகவத் சரித்திரத்தை ஆர் சொன்னாலும் பகவானுக்கு அத்தனை ஆனந்தம். பகவத் சரித்திரத்தை ஆர் சொன்னாலும் பாகவதாளுக்கு ஆனந்தம். ராமச்சரித்திரத்தை ஆர் சொன்னாலும் ராமனுக்கு ஆனந்தம். ராமச்சரித்திரத்தை ஆர் சொன்னாலும் ஹனுமானுக்கு திருவடிக்கு ஆனந்தம். பிரசித்தமான ஸ்லோகம், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எந்தெந்த இடத்திலே ரகுநாதனான எம்பெருமானுடைய கீர்த்தனம் பாடப்படுகிறதோ அந்தந்த இடத்திலே கைகளை தலையிலே கூப்பிக்கொண்டு காண்களிலே தார தாரையாக கண்ணீரை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாருதியான அந்த திருவடி, மாருதிம் நமத ராட்சசாந்தகம், அந்த மாருதிக்கு நமஸ்காரம் அப்படின்னு பிரசித்தமான ஸ்லோகம். எம்பெருமானாருக்கு என்ன வைபவம்னா ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானார் எங்கெங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு கேட்டா, திருவரங்கத்தமுதனார் காட்டுகிறார், ஆச்சரியமான திருவாக்கு அமைந்திருக்கிறது. உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தரும். தத்துவ ஞானிகள் கூடியிருந்து தத்துவ விசாரம் பண்ணுகிறார்கள், தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவனோட பெருமானார் வந்துருவார். திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசமன்னும் இடம் தரும். எந்தெந்த இடத்துல எல்லாம் திருவாய்மொழி சேவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பெருமானார் வந்துடுறார். மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் பொக்கு நிற்கும். எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் எம்பெருமானார் எழுந்தொழி விடுகிறார். அப்ப எம்பெருமானார் இருக்கிற இடம் இந்த மூணுன்னு காட்டப்பட்டது. அந்த மாதிரி திருவடி எந்தெந்த இடத்துக்கு வருவாருனால் எங்கெங்கெல்லாம் ராம கீர்த்தனம் பாடப்படுகிறதோ அந்தந்த இடத்துலதான் வருகிறார். எங்கெங்கெல்லாம் ராம வைபவம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் எழுந்தொழி விடுகிறார். அதனால பார்க்கிற போது பக்தர்களுக்கும் இன்பமயமாக இருக்கிறது. அந்த கதை ஆர் சொல்றான்றது கிடையாது, எப்படி சொல்றான்றது கிடையாது, எந்த பாஷையில சொல்றான்றது கிடையாது. ஆனாலும் ராம கதைன்னு சொன்னால் கண்கள்ல தாரதாரையாக ஜலத்தை பெருக்கிக் கொண்டு எழுந்தொழி விடுவார். சாமான்யமா ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணுவார். நவாக பாராயணம் 9 நாள் முழு ஸ்ரீராமாயணத்தை பாராயணம் பண்ணுவார். அல்லது சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவார்கள். அதுக்குன்னு பல பிரக்கிரியைகள் காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். இதெல்லாம் காமியமாக பல பேர் பண்ணக்கூடியவர்கள். ஆறு இந்த ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணினாலும் தாங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஸ்ரீகோசத்தை எழுந்துருள பண்ணி, அந்த ஸ்ரீகோசமாகிற புஸ்தகத்துக்கும் பூஜை பண்ணி, பக்கத்திலேயே ஒரு சின்ன மனையிட்டு கோலமிட்டு வைத்திருப்பார்கள். அது எதுக்காகன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த இடத்துல திருவடி வந்து உட்கார்ந்துடுறார். திருவடி உட்கார்ந்து கொண்டு தன்னை மறந்து கண்கள்ல ஜலம் பெருக்கி கொண்டிருக்கிறார், ராம நாமத்தையும் ராம சரித்திரத்தையும் கேட்டுக்கொண்டு. அப்போ எம்பெருமானுடைய சரித்திரத்தை ஆழ்வார் பாடினால் எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆனந்தம். ராமச்சரித்திரத்தை ஆர் சொன்னாலும் ராமனுக்கும் திருவடிக்கும் ஆனந்தம். உடனடிப்படி ஆழ்வார் அழகா பாசுரம் பாடி இருக்கக்கூடிய விஷயம். என்ன பாசுரம்? அதுக்கு முன்னால கம்பராமாயண செய்யுள். கம்பர் அவையடக்க செய்யுள், பெரிய காவியம் கம்பராமாயணம். அப்ப அந்த காவியத்துல முதல்ல அவையடக்கம் இருக்க வேண்டும். ஒன்னும் தெரியாத நான் பாடுறேன், ஒன்னும் தெரியாத நான் பாடுறேன் அப்படின்னு அவையடக்கம் இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றார். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையிலுற்றே மற்ற காசில் கொற்றத்தி ராமன் கதையர். இது எனக்கு அபாரமான ஆசை வந்துட்டு. இந்த ஆசை காரணமாக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்.
ராமச்சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். இப்ப ராமச்சரித்திரத்தை நான் சொல்றது எப்படி இருக்குன்னா, திருப்பார்க்கடல் வாய்க்கரையிலே நின்று கொண்டு ஒரு பூனை இந்த பார்க்கடலை பார்த்தது பிரமிச்சு போச்சு. இது மொத்தம் எவ்வளவு நிறைய இருக்கு, எவ்வளவு நிறைய இருக்கு, எவ்வளவு நன்னா இருக்கு. உடனே இது மொத்தத்தையும் நாமே உண்டு விட வேண்டும், நாமே பருகி விட வேண்டும், நாமே சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு நினைத்து ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உத்தொரு பூத்தை முற்றவும் நக்குபு புக்கனா அப்படின்னு போச்சேயானால் எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் ராமகதையை சொல்றேன். அப்ப ராமகதை என்பது சாமான்யமாக பெரிய திருப்பார்க்கடலை போலே இருக்கிறது. அது ஆறு சொன்னாலும் கம்பர் தாம் தெரிவிக்கிறார், நான் சொல்றதுன்றது ஒரு பூனை சொல்லுவது போலே அமைந்திருக்கிறது. பூனை போலே இருக்கக்கூடியவன், ஒரு பூனை பார்க்கடல் பருகிறார் போலே இருக்கக்கூடியது அப்படின்னு கம்பருக்கு. அப்படின்னா எனக்கு என்னன்னா எம்பெருமானுக்கு ஆனந்தமாயிரு. தொட்டடிப்படியாழ்வார் திருமாலை 45 பாசுரம் பாடுகிறார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியார். திருமாலைன்ற பிரபந்தம் யாருக்கு தெரியலையோ அவளுக்கு திருமால்ன்ற தத்துவமே தெரியாத போது அவர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், வளவிழும் தவளமாட மதுரமான கரந்தன்னுள் தவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துறவத் தொண்டாய தொல் சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார் கினியவாறு. இளைய புன் கவிதை திருமாலை பத்தி பாடுறேன், திருமாலை என்று திவ்ய பிரபந்தமா பாடுறேன். இளைய கவிதையா இருக்கு, ஆனாலும் எம்பிரார்க்கு இனியவாறு அந்த எம்பெருமான் தான் இனிமையாக கொண்டிருக்கிறான். இந்த திருமால திவ்ய கிரந்தத்தினுடைய வியாக்கியான அவதாரிக்கையில பெரியவாச்சான் பிள்ளை ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டுறார். என்னதுன்னா, இவர் சொல்றார், பெரிய பெருமாள் கேட்கிறார். பெருமாள் சொன்னார், அர்ஜுனன் கேட்டான், அது கீதை. ஆனால் இந்த இடத்துல திருமாலை என்கிற திவ்ய கிரந்தமானது தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவித்தார், சாதித்தார், அத பெருமாள் தாமே கேட்டார், பெரிய பெருமாள். அதனால்தான் அவதாரிகள் நிறைய விஷயங்கள்லாம் காட்டுறார். அப்ப இவர் சொல்றத பெரிய பெருமாள் கேட்கிறார்னா பெரிய பெருமாளுக்கு தெரியாத, பெரிய பெருமாளுக்கு தெரியாததை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய பெருமாள் சர்வஜனாச்சு, எஸ் சர்வஜா சர்வவித்து, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவாச்சு. அவருக்கு என்ன புதுசா சொல்ல போறார்? இனிமேல்தான் ஸ்ரீரங்கநாதனுடைய வைபவத்தை ஸ்ரீரங்கநாதனுக்கு சொல்ல போறாரா? மேல்தான் சொல்ல போறார்ன்றது இல்லை. இவர் சொல்றதை கேட்டுதான் பெரிய பெருமாள் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லை. ஆனாலும் ஏன் அதற்காக அப்படி தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் என்னால், லோகத்துல சாதாரணமா சொல்ற விஷயம், கிம்ருஷ்டம் எது இனிமையானதுன்னு கேட்டார். சுதவச்சனம், குழந்தையினுடைய சொல் இருக்கிறதே அது இனிமையானது. குழந்தையினுடைய சொல் இருக்கிறதே அது இனிமையாக அமைந்திருக்கக்கூடியது. தன் குழந்தையினுடைய சொல் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள் சொல்றது. ஆஹா, இந்த புல்லாங்குழல் ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த வீணாகானம் ரொம்ப இனிமையா இருக்கு, இந்த வேணுகானம் இனிமையா இருக்கு, எல்லாம் சொல்லுவா. யாருன்னா எது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான்னா, அவ குழந்தையினுடைய மழலை சொல். பிறதை செஞ்சிரு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்னுரைக்கும் அவ்வுரையும். 2 விரலை இப்படி போட்டு வாயில வச்சுட்டு அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு குழந்தை சொல்ற வார்த்தை இருக்கு, அதுக்கு எந்த சங்கீதமும் நிகராகாது. சங்கீதத்தை விட்டுட்டு இதை கேட்க வருவா. அப்படி இருக்கக்கூடிய தம்மக்கள் மழலை சொல். இது வள்ளுவருடைய கோட்பாடு, திருவள்ளுவர் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப கிம்ருஷ்டம் சுதவச்சனம். சரி, அதுக்கப்புறமா அதுவேதான். புனரபி கிம்ருஷ்டம் சதேவ சுதவச்சனம். இனிமையை விட இனிமையானது ஏதாவது இருக்கா? இருக்கு. அதே பையன் பரிபக்குவம் அடைந்து வித்வானா இருந்து வார்த்தை சொன்னானே, ஆனால் அது ஆனந்தம், அது இனிமையானது. அப்ப பெரிய பெருமாள் தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கார், தொண்டரடிப்படியாழ்வார் குழந்தை ஸ்தானத்துல இருக்கார். இவருடைய வார்த்தை இளைய கவிதையிலும் பொன் கவிதையிலும் மிக தாழ்ந்த கவிதையாலானா இருந்தாலும் பொன்மையான கவிதையா இருந்தாலும் எம்பிரார்க்கு இனியவாறு, எம்பிரானான அந்த எம்பெருமானுக்கு இனிமையாக அமைந்திருக்க கூடியதுன்னு காட்டுறார். ஆக நாம 6 ராமச்சரித்திரம் சொன்னாலும் அது பெருமாளுக்கு ஆனந்தாவகம், அது திருவடிக்கு ஆனந்தாவகமாக அமைந்திருக்க கூடியது. இதுல ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம், ஆரம்பமே ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதத்தில் தான் அற்புதமாக அமைந்திருக்க கூடியது.
இப்ப ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம்னா 2 பேர் பேசுறாங்க. முதல்ல கம்பராமாயண செய்யுள் விண்ணப்பம் பண்ணேன். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன். நாரத பகவான் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு வந்து பெருமாளுடைய சரித்திரத்தை எல்லாம் சொன்னார். அதை கேட்டார். 2 பேர் இருந்தால் என்ன ஆகும்? நம் போல இருக்கிறவா 2 பேர் பேசினோமே ஆனால் வம்பு தான் வளரும். மகாத்மாக்கள் 2 பேசினார்களே ஆனால் சாஸ்திரார்த்தம் நன்றாக வெளிப்படும். மகாத்மாக்கள் 2 அமர்ந்தார்களே ஆனால் அந்த இடத்துல எத்தனை தத்துவார்த்தங்கள் பேசுவார்கள், எத்தனை பகவத் கல்யாண குணா சொன்னாங்க, அத்தனையும் அமைந்திருக்கும். ஸ்ரீபாகவதத்துல ஒரு ஆச்சரியமான சரித்திரம். கண்ணன் பெருமான் பரமபதத்துக்கு எழுந்தருளுற சமயம். அப்ப உத்தவர் பக்கத்துல போய் நின்று அழறார். நீ புறப்பட்டு போயிடுற கண்ணா, என்னையும் கூடவே கூப்பிட்டுட்டு போயிடு. ஒரு இடத்துல எனக்கு அவ்வளவு ஆசையாச்சு, அவ்வளவு பிரீத்தியாச்சு, என்ன அழிச்சுட்டு போயிடு. நீ இன்னமும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வா, இன்னமும் கொஞ்ச நாள் இரு. நான் இப்ப புறப்பட்டு போறேன். நான் புறப்பட்டு போனதும் கலியனுடைய ஆதிக்கம் வந்துவிடும். கலியனுடைய ஆதிக்கம் வந்துடும். அதனால கொஞ்சம் கிருஷ்ண பக்திய லோகத்துல விட்டுட்டு வா. நீ கிருஷ்ண பக்திய பரப்பிட்டு வா, அதுக்கப்புறம் நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எப்படி நான் இருக்கிறது? கலியனுடைய ஆதிக்கம் இருக்குமே, நான் என்ன பண்றது அப்படின்னா. அப்போ கண்ணனும் பெருமானும் ஒரு அற்புதமான சரித்திரம் சொல்லுகிறார். யது மகாராஜன் இருந்தான். அவன் எதிர ஒரு இளமையா இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசிய பார்க்கிறான். அந்த சன்னியாசி எப்பவும் சிரிச்சுட்டே இருக்க, மனசுல எந்த விதமான விகாரமும் இல்ல, கட்டம் இல்ல, வருத்தம் இல்ல, எதன் மீதும் பற்றில்லாமல் இருக்கிறார், எதிலையுமே ஆசை இல்லாமல் இருக்கிறார். இவனுக்கு ஆச்சரியம். அந்த சன்னியாசியினுடைய வயசோ 20-25க்குள்ளதான் இருக்கும். 20-25 வயசுல சன்னியாசம் வாங்கிக்கிற வயசே இல்லை, அனுபோக்தாவாக இருக்கிற வயசு. ஆனால் 80 வயசு வரைக்கும் நன்றாக பூர்ணமாக போகபோக்கியங்களை அனுபவித்து விட்டு ஒருவன் வைராக்கியம் பெற்றிருந்தார் போல அந்த 80 வயசு வைராக்கியத்தை 80 வருஷ காலம் போகபோக்கிய அனுபவம் பண்ணிவிட்டு பிறகு பெற்றிருக்கிற வைராக்கியத்தை போல இவனுக்கு 20 வயசுல வந்து கொடுத்தே. ஆச்சரியப்பட்டார் சுவாமி. நீர் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கு, எதுலயும் ஆசை இல்லாமல் இருக்கிறீர், இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற போது, நான் யாரிடத்துலயும் ஒன்னும் கேட்கல, ஆனால் இந்த சமுதாயத்தை இயற்கையை பார்த்தேன். 24 விஷயங்கள் எனக்கு 24 இடங்களில் இருந்து வந்தது. அப்படின்னா பூமியிலிருந்து சிலதை கத்துட்டேன், ஆகாசத்திலிருந்து ஒன்ன கத்துட்டேன், வாயுவிலிருந்து ஒன்ன கத்துட்டேன், ஜலத்திலிருந்து ஒன்ன கத்துட்டேன், அக்னியிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன், சந்திரனிடம் இருந்து ஒன்றை, சூரியனிடம் என்று ஒன்றை, புறாவிடம் இருந்து ஒன்றை, மலப்பாம்பு கிட்டேந்து ஒன்றை, சமுத்திரத்துங்கிட்டேந்து ஒன்றை, அதே மாதிரி விட்டில் பூச்சி கிட்டேந்து ஒன்றை, வண்டு, யானை, தேனி, மான், மீன் இத்தியாதியான எத்தனையோ. ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில நான் ஒரு வேஷ்யாஸ்திரியிடம் இருந்தும் கற்றுக்கொண்டேன். அதாவது அதுக்கு மேல குரரி பட்சின்னு இருக்கு, அந்த பட்சியிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். சின்ன பிள்ளையினிடத்துல இருந்தே கத்துட்டேன். ஒரு இளம் பெண்ணினிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். ஒரு கல்யாணமாகாத கன்யா பெண்ணினிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அம்பு செய்பவன், அம்ப தீட்டி பண்றானோ இல்லையோ அவனிடம் 24 விஷயங்கள் என்ன கத்துட்டாருன்னா ஆச்சரியமான விஷயம். அது ஒண்ணு பெரிய வேதாந்தத்துல நமக்கு கொண்டு விடும். இப்ப இந்த இடத்துல நமக்கு பிரகிருதம் என்ன விஷயம்னா, ஒரு பெண் பிள்ளையிடமிருந்து இளம் பெண்ணினிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு கேள்வி கேட்டா அங்கதான் காட்டக்கூடிய வார்த்தை. ஒரு இளம் பெண் கல்யாண நிச்சயம் ஆயிருந்தது. அந்த பெண் மட்டும் தன்னுடைய கிரகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் வீதியில போய் கொண்டிருந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பெண் வீட்டு வாசல் திண்ணையில நான் மாட்டு உட்கார்ந்து. அங்கிருந்து ஒரு யுவாவான எவ்வனம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு புருஷன் வந்தான். நேர உள்ளுக்குள்ள போனான். அந்த பெண் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டா அவனை. ஏன்னு கேட்டால் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை அவன். அவன் வந்தானே, அவன் அப்படியே அனுப்பலாமா? பயந்து அவனுக்கு ஆசனத்தை கொடுத்து உட்காருன்னு சொன்னான். இதோ உங்களுக்காக அன்னம் சித்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெல் எடுத்து குத்த ஆரம்பிச்சான். நெல் எடுத்து குத்தி அரிசி ஆக்கி
அதை பிரசாதமாக்கி அவனுக்கு சாதிக்கணும். அதனால் நெல் எடுத்து உரல் எடுத்து குத்த ஆரம்பிச்சான். அப்படி குத்த ஆரம்பிக்கிற போது அவ கல்யாணத்துக்கு இருக்கிற பெண் பிள்ளை இல்லையா, உடனே கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போறது. அதனால அதுக்குன்னு தனியாக அலங்காரம். அந்த நாள்ல கல்யாணம் நிச்சயம் இந்த பெண் பிள்ளைக்கு நிறைய அலங்காரம் பண்ணியே நித்தியம் பார்ப்பா. இந்த வளையல போட்டுக்கோ, இந்த ராக்கடி வச்சுக்கோ, இந்த தோடு போட்டுக்கோ, இந்த அட்டிகையை போட்டுக்கோ, இந்த செங்கிலியை போட்டுக்கோ, இந்த ஒட்டியானத்தை கட்டிக்கோ. இப்படி அந்த கல்யாணம் நிச்சயம் ஆனதுல இருந்து அந்த குழந்தை அலங்காரத்தோடயே இருக்கும். அந்த மாதிரி அலங்காரங்கள் கையில நிறைய வளையல் இட்டு கொண்டிருந்தாள். இந்த வளையலோடையே நெல்லு குத்த ஆரம்பிச்சா பின்பக்கத்துல போய். அப்ப இந்த வளையல் ஓசை கலகல கலகலன்னு கேட்டுது. ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போறவன் இங்க கூடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி இவ்வளவு ஓசை அவன் காதுல கேட்டுதுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணா, 2 வளையலை விட்டுட்டு மீதி வளையல்கள் எல்லாம் கட்டி வச்சா 2 கையில இருந்து. அப்போ கொஞ்சம் லேசா கிணுக்கிணுன்னு சத்தம் வந்தது. ஒரு வளையலையும் கட்டி வைத்து விட்டாள். அப்ப சத்தமே வரலை. சப்தமே வரலன்னதும் அவ முழுக்க தன்னுடைய வேலையை முடிச்சுட்டா. அவன் போயிட்டான். உடனே இந்த அவதூத்த சுவாமி, இவர் அவதூத்த சுவாமி, அவர் அவதூத்தர்னாக்கா எவ்வளவு வைராக்கியம். அதனால ஒன்னத்தை பத்தியுமே விசாரம் கிடையாது. அவர் என்ன பண்ணார், நேரம் அந்த வீட்டு உள்ள போனார். அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே நீ எனக்கு ஒரு ஆச்சாரியை, எனக்கு ஒரு குருவாக நீ இருக்கிறாய். சுவாமி, உமக்கு எனக்கு நான் எப்படி குருவாக முடியும்? ஒண்ணுமில்ல, வளையல் நிறைய போட்டு இருந்த கலகலன்னு ஓசை கேட்டது. 2 வளையல் போட்டு இருந்த கிணுக்கிணு ஓசை கேட்டது. ஒரு வளையலை கழட்டிட்ட, ஓசையே இல்லை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சணும் தெரியுமா? கூட்டமா இருந்தால் வம்பு, 2 பேரா இருந்தால் குறைஞ்ச வம்பு, ஏகாந்தமா தனியா இருந்துட்டா வம்பே கிடையாது. அப்ப 2 பேர் சேர்ந்தால் வம்புன்னு அந்த அவதூத சுவாமின்னு சொல்றாரு. நாமும் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். 2 பேர் சேர்ந்தா ஏதாவது விவாதத்துல கடைசியில கொண்டு போய் முடிச்சிருக்கோம். முதல்ல ஆசையா சேர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் முடியச்சே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாதபடி போயிடுறோம். ஏதோ கருத்து வேற்றுமை. திருக்குறள் ஒரு அழகான குறள் சொல்றது, ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ரொம்ப சந்தோஷமா சேரணும், பிரியறமேன்ற வருத்தத்தோட பிரியணும், பிரிஞ்சுடணும்ன்ற கோபத்தோட பிரியக்கூடாது. அப்ப 2 பேர் சேர்ந்தால் அந்த இடத்துல பற்பல நல்ல விஷயங்கள் வர வேண்டும். ஆனா லோகத்துல இந்த மாதிரி இல்லையே. ஆனால் பெரியவர்கள் இருவர் பேசினார்களே ஆனால், 2 மகாத்மாக்கள் தாங்கள் பேசினார்களே ஆனால், அந்த இடத்துல சாஸ்திரார்த்தம் தவிர மத்தொன்னும் வராது. பராசர பகவானும் மைத்ரேயரும் பேசினார்கள். எவ்வளவு பெரிய புராணம்! தத்வேனயஸ்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாயக தீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. பராசர பகவான் மைத்ரேயருக்கு தாம் அற்புதமான ஸ்ரீ விஷ்ணு புராணம் முழுக்க சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி கண்ணனும் அர்ஜுனனும் பேசினார்கள். பகவத்கீதா சாஸ்திரம் கிடைச்சு. சுகபிரம்ம ரிஷியும் பரீட்சித்தும் பேசினார்கள். ஸ்ரீபாகவதம் என்கிற வசந்த கிரந்தம் கிடைச்சு. ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் பேசினார்கள். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 கிரந்தங்கள் நமக்கு கிடைச்சு. அதே மாதிரி வால்மீகியும் நாரதரும் பேசினார்கள். நமக்கு வேத சாரமாய் அமைந்திருக்கக்கூடிய வசந்த சாஸ்திரார்த்தம் அது கிடைத்தது. அதுதான் சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடிய மகா காவியமாக, ஆதி காவியமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமாக 2 பேர் பேசியிருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கு. இதுதான் ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம். ஆச்சாரியர் 6, சிஷ்யர் 6. நாரதர் ஆச்சாரியர், சிஷ்யர் வால்மீகி பகவான் அப்படின்னு காட்டப்படும். வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரத மகர்ஷி தான் எழுந்தருளினார். நாரத மகர்ஷி திரிலோக சஞ்சாரி, எங்கேயும் போலாம். எங்கேயும் போய் யார் இடத்துலயும் அவர் போய் கதவு தட்டாதே உள்ளுக்குள்ள போயிடலாம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு விதமான அனுகிரகம், பகவத் அனுகிரகம் இருக்கு. பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்னு சொல்லும்படியான விஷயம் பல பேர் இருக்கா. பிரம்மபுத்திரராக அமைந்திருக்கக்கூடிய அவர் பிரம்மாவனுடைய புத்திரர். அந்த நாரத பகவான் இருக்காரே, எப்பவும் பகவன் நாம ஸ்மரணத்திலேயே இருக்கக்கூடியவர்.
சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவு புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ்கழுறும் புனலரங்கமே. ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கணையாய் தானுமானான் சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புள்ளரையம் புகழ்குளரும் புனலரங்கமே. இது பெரியாழ்வாருடைய அழகான பாசுரம். இது ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பிரசங்காத் அதையும் சொல்றேன். நாரதர்னு வந்தா இதை விட்டுடக்கூடாது. அவர் மகத்தின்னு அற்புதமான வீணையை பெற்றார். அவருடைய முன் சரித்திரம் அதெல்லாம் பாகவதத்துல இருக்கு. இது அதிவிலட்சணமான சரித்திரம். பெரியாழ்வார் கொண்டாடின சரித்திரம். ரைவத்தகிரின்னு ஒரு இடம். அந்த இடத்துல கண்ணனம் பெருமான் அப்படி ஒரு நாயகராக எழுந்தொழிருக்கார். பெரிய சபை, பல பேர் ரிஷிகள் ராஜாக்கள் எல்லாரும் இருக்கு. அந்த சபையில பல விஷயங்கள் அவ வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நாரதர் வந்து கண்ணனிடத்துல வந்து கை கூப்பினார். இன்னும் நாரதரே என்ன சொல்றேன், நீதானே அது, நீதானே அது அப்படின்னார். ஆமா நான் தான், நான் தான். சரி சந்தோஷம், போயிட்டு வரேன் அப்படின்னார். இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒன்னும் புரியல. ரகசியம் பேசணும்னா தனியா கூட்டு போய் பேசிக்கணும். இத்தனை பேர் நடுவில் நீதானே அதுன்னு அவர் கேட்டார். ஆமான்னு இவர் சொன்னார். சரின்னு போனார்னா மத்தவாளுக்கு ஒன்னும் புரியல. இன்னும் இந்த மாதிரி பண்ணிருக்கு, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கண்ணனை கேட்கிறார். அப்ப கண்ணன் சொல்றார், நாரதரே சொல்லு, நாரதரே நீரே சொல்லு, என்கிட்ட என்ன சொன்னீரோ அதை சொல்லு. ஒண்ணுமில்ல, நான் கங்கையில ஆச்சமனம் பண்றதுக்கு போனேன். அங்க பச்சை பச்சைன்னு மரகத பச்சை போல பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆமைய பார்த்தேன். அந்த மாதிரி ஆமை அது வரைக்கும் பார்த்ததே இல்லை நான். ஆமையே நீ என்ன பாக்கியம் பண்ணிருக்கிறாய், தன்யயாக. எவ்வளவு உனக்கு ஐஸ்வர்யம், உனக்கு பெருமை, எவ்வளவு பெருமை அப்படின்னா. ஐயா எனக்கு என்ன பெருமை, நான் இந்த கங்கையில தானே விழுந்து கிடக்கிறேன், என்ன தாங்கிட்டு இருக்கிற கங்கைக்கு தானே பெருமை அப்படின்னு அந்த ஆமை சொல்லி. உடனே அடுத்தது கங்கையை ஸ்தோத்திரம் பண்றாள். கங்கையே உனக்கு இருக்கிற என்ன பெருமை, சதுமுகன் கையில் சதுர்ப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணிகொண்டு இழிப்புணல் கங்கை நலந்திகள் சடையான் முடிக்கொன்ற மலரும் நாரணன் பாத துழாயும் கலந்திழி புனலால் புகழ்படு கங்கை. பரமசிவனார் முடியில் இருக்கக்கூடிய கொன்றமலர் என்ன, பெருமாளுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய திருத்துழா என்ன, ரெண்டும் சேர்ந்தே வருதான் கங்கையில. ஏனென்னால் பெருமாளுடைய ஸ்ரீபாதத்திலிருந்து பிரவகித்து அற்புதமாக அது பரமசிவனாருடைய சடையிலிருந்து வந்து கீழே வந்தது. இது கங்கோத்பத்தி பிரகரணத்துல வரக்கூடிய சரித்திரம். மேல விஸ்வாமித்திர கதை சொல்ல போறாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த கங்கை, அந்த கங்கைக்கு தான் பெருமை. ஆமா சொல்லுது, கங்கை உனக்கு என்ன பெருமை, எவ்வளவு பெருமை அப்படின்னு கொண்டாடினார். எனக்கு என்ன பெருமை, என்னதான் இத்தனை பெருமை இருந்தாலும் சமுத்திரத்துல போய் விழ வேண்டியதுதான் நான். அப்ப என்ன தாங்கக்கூடிய சமுத்திரத்துக்குத்தான் பெருமை. உடனே ஆழ்கடலை போய் அந்த சமுத்திரத்தை போய் கைகூப்பி தன்யயாக நின்னாய் தன்யனாக நின்னாய் கொண்டாடுறாரு. இந்த கொண்டாடத்த சமுத்திரம் கேட்டது, எனக்கு என்ன பெருமை, என்னை இந்த பூமி தானே தாங்கிட்டு இருக்கு, இந்த பூமின்னு ஒண்ணு இல்லைன்னு நான் எப்படி நிற்க முடியும், அதனால பூமிக்கு தான் பெருமை. உடனே பூமியை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த பூமி நான் ஏன் நிலை பெற்றிருக்கிறேன்னு தெரியுமா, ஆணி அடிச்சா போல பர்வதங்கள் என்ன தாங்கிட்டு இருக்கு, அதனாலதான் நான் நிலை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்லி. உடனே மலைகளை ஸ்தோத்திரம் பண்ற. மலைகளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு, ஐயா நீர் சொன்ன ஆமையில இருந்து ஆரம்பிச்சு மலையான நான் வரைக்கும் சிருஷ்டிச்சவர் பிரம்மான்னா, நான்முக பிரம்மானா எங்களை சிருஷ்டிச்சார், ஆகவே அவருக்கு தான் பெருமை. உடனே நான்முகனான பிரம்மா கிட்ட போனேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பெருமையெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாதுப்பா, எல்லா பெருமையும் என்னிடத்துல இருக்கிற வேதத்துக்குத்தான், என்ன வேதத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் நான் சிருஷ்டிக்கிறேன், வேதம் தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. அப்போ வேதத்தை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஐயோ நான் எதனால இருக்கேன் தெரியுமா, யாகம் பண்றதுனால இருக்கேன். நான் போய் யாகத்தை ஸ்தோத்திரம் பண்ணேன். யாகம் என்ன சொல்லித்தனா, நான் எப்ப பூர்த்தி அடைகிறேன் தெரியுமா, எப்ப தட்சிணை கொடுக்கப்படுகிறதோ அப்பதான் பூர்த்தி அடைகிறேன். யாகம்னா தட்சிணை கொடுக்கணும், யாகம்னா தானங்கள் பண்ணணும், அப்பதான் நான் பூர்த்தி அடைகிறேன், அதனால் தட்சணைக்கு தான் பெருமை. உடனே தட்சிணைக்கு பெருமையா அப்படின்னு தட்சிணையை ஸ்தோத்திரம் பண்ண. ஐயோ நீ சொன்ன ஆமையில இருந்து ஆரம்பிச்சு தட்சிண பரியந்தமாக
நாங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே எங்க உள்ள பகவான் கண்ணன் இருக்கார். எங்களுக்குள்ள எம்பெருமானான கண்ணன் இருக்கிறபடியால் தான் இத்தனை இருக்கு. அதனால எல்லா பெருமையும் கண்ணன் பெருமானுக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் கிடையாது. நேர போய் இவரிடத்துல வந்தேன், கண்ணன் இடத்துல வந்தேன், நீதானே அதுன்னு கேட்டேன். அவர் இன்னொருத்தரை கை காட்டல. ஆமா, கங்கையை கை காட்டித்து, கங்கை கடலை கை காட்டித்து, கடல் பூமியை கை காட்டித்து, பூமி மலையை கை காட்டித்து, மலை பிரம்மாவை கை காட்டித்து, பிரம்மா வேதத்தை கை காட்டினார், வேதம் யாகத்தை கை காட்டித்து, யாகம் தட்சிணையை கை காட்டித்து, தட்சிணை எம்பெருமான் கண்ணனை கை காட்டித்து, ஆனால் கண்ணன் யாரையும் கை காட்டல. அப்ப கண்ணன் தான் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய பர தத்துவமாக தான் அமைந்திருக்கிறான்னு காட்டக்கூடிய அற்புதமான விஷயம். அப்ப நாரதர் இப்படி எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர். அதனால்தான் சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரைஞ்ச கிடந்தான் கோயில். திருவரங்கத்தில் நாரதருடைய திருவாராதனம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாரதர், இந்த நாரதர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார். வால்மீகி பகவான் சிஷ்ய ஸ்தானத்துல அமைந்திருக்கக்கூடியவர். அவர்கள் 2 பேருடைய வார்த்தை தான் அற்புதமாக ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம். ஆச்சாரியனும் சிஷ்யனும் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளும் பேச்சு. இதுதான் ஸ்ரீராமாயணத்துடைய முதல் சர்க்கம். முதல் சர்க்கம் மொத்த ராமாயணத்தையும் சங்கேபமாக சொல்றது, சுருக்கமாக சொல்றது. அதனால்தான் சங்கேப ராமாயணம்னு பேரு. பாரதத்தையும் சுருக்கமாக முதல்ல தெரிவித்து விடுவார். திருவாய்மொழியும் சுருக்கமாக உயர்வர உயர்நலம் பாசுரம் தெரிவிக்கிறது. அதே மாதிரியாக இது காட்டப்பட்டிருக்கு. வால்மீகி பகவான் வந்தார், அந்த இடத்துல எழுந்து நாரத பகவான் வந்தார், வால்மீகி பகவான் சேவிக்கிறார். அவரை சேவித்து கிரமமாக எப்படி அவருக்கு சுவாகதம் கொடுக்கணுமோ பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அதுல எழுந்தருள பண்றார். எழுந்தருள பண்ணிட்டு அவரிடத்துல 16 கேள்விகளை கேட்கிறார். அந்த 16 கேள்விகளை கேட்டுட்டு, இந்த 16 குணங்களை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த உலகத்துல இருக்கிறவனாக இருக்க வேண்டும், அதனை தேவரீர் சாதிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. இப்ப முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். இந்த 16 கேள்வி இவர் கேட்கறதுக்கு முன்னால கேட்டார்னு சொன்ன உடனேயே 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களை உடையவன் யார்னு நாரதரை கேட்டார் வால்மீகி பகவான்றது எப்போ அப்படின்னு கேள்வி. ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்த போது ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசம். ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்த போது ராமன் 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 ராமன்னே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. இது ஒண்ணு பார்க்கணும். பாலாஹா அபி கிரீடமானாஹா, விளையாடுற குழந்தை கூட ராமன் விளையாட்டு, ராமராவண யுத்தம் பண்ணலாமா, குஹசக்கியம் பண்ணலாமா அப்படின்னு எத்தையோ விளையாடிட்டு இருந்தோம். ராமனை பத்தி விளையாட்டு ஏதோ கொஞ்சம் பராபரியா கேட்ட விஷயம். அப்ப கிரந்தமா ஒண்ணும் கிடையாது. அப்ப ராமன் 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 எல்லாரும் ராமனை பற்றி தெரிந்து கொண்டிருந்த போது இத்தனை குணங்கள் இருக்கிற ஒத்தனை இப்ப சொல்லுன்னு தெரியாதவரை போல வால்மீகி கேட்டார்னு சொல்றாரு. வால்மீகியினுடைய ஆசிரமம் அயோத்தி மாநகரத்துக்கு கிட்டக்கதான் இருக்கு. அவருக்கு ராமச்சரித்திரம் தெரியாதா? இவரை கேட்டுதான் இனிமேல் கதை எழுதணுமா, அவர் இனிமேல் சரித்திரம் எழுதணுமா, இனிமேல் ஸ்ரீராமாயணம் எழுதணுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். நம்முடைய ஆச்சாரியர்கள் இப்படி ஒரு பிரக்கிரியை வச்சாங்க. என்னதான் நமக்கு தெரிந்த அர்த்தமா இருந்தாலும் கூட அந்த அர்த்தத்தை பெரியவர்கள் மூலமாக வெளியிட வேண்டும். தெரிஞ்ச அர்த்தம் தான் நான் சொல்றேன் கிடையாது. ஆச்சாரியர் எழுந்தருள் இருக்கிற போது சிஷ்யன் வாயை திறக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. திருநெடுந்தாண்டக பாசுரம். திருமங்கை ஆழ்வார் கிளி வளர்த்துட்டு இருந்தார். அவர் பெருமானிடத்துல ஈடுபாடு, அதனால அவருக்கு பெருமான் பிரிஞ்சுட்டானேன்னு துக்கம். அவருடைய துக்கத்தை பார்த்து அவர் வளர்த்துட்டு இருந்த கிளியானது அதுவும் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருந்தது. திருமங்கை ஆழ்வாருடைய துக்கத்தை, அந்த பரகால நாயகியினுடைய துக்கத்தை போக்குறதுக்கு அந்த கிளி என்ன பண்ணிருக்கலாம்? பகவன் நாமங்களை சொல்லி இருக்கலாம். பகவன் நாமங்களை கிளி சொல்லிட்டேயானால்
அடுத்த க்ஷணம் இவருக்கு சந்தோஷமா போயிடும். அப்படி இருக்கிற போது அந்த கிளி ஏன் பகவன் நாமங்களை சொல்லலை அப்படின்ற போது ஆச்சாரியன் போக்கியதே ஆயினும், ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்ததே இருந்தாலும் கூட அவர் நியமனம் இல்லாமல் சொல்லலாகாது. சொல்லு அப்படின்னு ஆச்சாரியன் நியமிக்கணும், அப்புறம் தான் சொல்லணும். அவர் நியமிக்காது நானே சொல்றேன்னு ஆரம்பிக்கிறதுன்றது எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியனான திருமங்கை ஆழ்வார் தான் நியமிக்கிறார் அந்த கிளிய பார்த்து. முளைக்கதிரை, குறுங்குடியுள் முகிலை, மூவா மூவுலகும் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை, அரங்கமே அந்தணனை, அந்தணர்தம் சிந்தையானை, விளக்கொளி மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று முதல்ல சொல்ற. கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும், காமரு பூங்கச்சி ஊரகத்தா என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், மல்லடர்த்து மல்லரை என்றட்டா என்னும், மாகுண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும், சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்ன. தன்னுடைய கிளியை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொன்னார். தன் கிளியை, தன் சிஷியனை அப்படின்னு சொல்லி கண்கள்ல ஜலம் பெருக்கினார். அடுத்தது கிளி ஆரம்பிச்சிருந்தோம். முளைக்கதிரை, குறுங்குடியுள் முகிலை, மூவா மூலகும் கடந்தப்பால் முதலாய் நன்ன அளப்பரியவாரமுதை, அரங்கமேய அந்தணனை, அந்தணர்தம் சிந்தையானை, விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன். யோவனை சிஷியனாக பெற்றதுனால என்ன பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஆச்சாரியன் சொன்னதேயா இருந்தாலும் கூட ஆச்சாரியன் நியமனம் இல்லாமல் ஒருத்தன் சொல்லக்கூடாது. இப்ப ராமச்சரித்திரம் வால்மீகி பகவானுக்கு தானே தெரிந்திருந்தாலும் கூட ஒரு பெரியவர் வாயிலாக வந்து ஒரு நியமனம் வேண்டும். அந்த நியமனம் இல்லாமல் செய்து விட்டோமே ஆனால் அது சிரமப்படுத்தக்கூடியதா இருக்கும். அற்புதமான விஷயம் சம்பிரதாயத்துல. எம்பெருமானார் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப திடீர்னு கூரத்தாழ்வான் எழுந்துருந்தார். கூரத்தாழ்வான் எழுந்து கை கூப்பிட்டு நிற்கிறார். திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல போய் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாரும். இது பெரிய சாஸ்திரார்த்தம். ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாரும் அப்படின்னார். சரி இவர் கிளம்பிட்டார். இதுல ஆத்மஸ்வரூபம் ராமானுஜருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். சொல்லார் தமிழர் முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லாத யாவும் தெரிந்து வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினர். அப்ப அவ்வளவு ஞானியா இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லையா? ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு தெரியாதா? நன்னா தெரியும். ஏன் இதுல என்னத்துக்காக ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுன்றது வசந்த அர்த்தம். ஏன் வசந்த அர்த்தம்னா அதுலதான் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒன்றனுடைய ஸ்வரூபம்னு சொன்னா என்னன்னு கேட்டால் மற்றவற்றை வேறுபடுத்தி காட்டக்கூடியதா இருக்கு. மற்றவற்றை வேறுபடுத்தி காட்டக்கூடியதுன்னா அச்சேதனத்தை விட ஆத்மா வேறுபட்டது அப்படின்னு காட்டணும்னா சொல்லிடலாம். அச்சேதனம் ஞானமே இல்லாத பொருள். ஞானம் இல்லாத அத்தனை பொருளும் அச்சேதனம் தான். அறிவுக்கு இடமில்லாததா இருக்கக்கூடியது எந்தெந்த பொருளோ, மூல பிரகிருதியில் இருக்கக்கூடிய மலை, கடல், அது இது எல்லாமே இந்த ஆத்மான்றது ஞானத்தோடு கூடியது. அச்சேதனங்களுக்கு ஆனந்தம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஆனந்தம். அப்ப இதெல்லாம் வச்சுட்டு பார்ப்போமே ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆத்மா ஞானத்தோடும் ஆனந்தத்தோடும் கூடினவன் அப்படின்னு ஆத்மாவுக்கு ஒரு முத்திரை குத்தலாம், அடையாளம் பண்ணலாம். அப்போ இந்த அடையாளமானது ஐடென்டிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். ஒரு ஐடென்டிட்டின்னா அதுக்கு மட்டுமே இருக்கணும். அந்த ஐடென்டிட்டி இன்னொன்னுக்கு சேரக்கூடாது. இதுக்குன்னு தனிப்பட்டதுன்னா அதுக்குன்னு தனிப்பட்டதா இருக்கும். ஒரே எண்ணுல 2 பேருக்கு ஐடென்டிபிகேஷன் கார்டு இருக்குமா? இவருக்கு தனியான ஐடென்டிட்டி, அவருக்கு தனியான ஐடென்டிட்டி. அப்போ அதுக்குன்னு தனிப்பட்ட இலக்கணமா இருக்கணும். இப்ப ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறது ஆத்மான்னா புரிஞ்சுடுத்து. அச்சேதனோட ஆத்மா வேறப்பட்டவன்
அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா பகவானுக்கும் ஞானம் ஆனந்தம் இருக்கு, ஈஸ்வரனுக்கும் ஞானம் ஆனந்தம் இருக்கு. அப்ப இந்த மாதிரிதான் பகவானுமா? அப்ப பகவானை விட வேறுபடுத்தி காட்ட வேண்டிய அடையாளம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த அடையாளம் என்ன? இப்ப இந்த ரெண்டு அடையாளத்துல எது முக்கியம்? ஒரு பொருளுக்கு 2 3 அடையாளங்கள் இருந்ததே ஆனால், 2 அடையாளங்கள் இருந்ததே ஆனால், இந்த ரெண்டுல எது முக்கியம்? ஞானானந்தம் முக்கியமா, அல்லது பகவானை விட வேறுபடுத்தி காட்டக்கூடியதான சேஷத்துவம் அடிமையா இருக்கிறது முக்கியமா? பகவான் அடிமை கொள்ளுபவன், இவன் அடிமை செய்பவன். அதனால பகவானை விட வேறுபடுத்தி காட்டுறது சேஷத்துவம். அச்சேதனத்தை விட வேறுபடுத்தி காட்டுறது ஞாத்திருத்துவம், அறிபவனாய் இருக்கிற தன்மை. அப்போ ஞாத்திருத்துவத்தோடு கூடின சேஷத்துவம், சேஷத்துவத்தோடு கூடின ஞாத்திருத்துவம்னு ரெண்டுத்தையும் சொல்லியாச்சு. அப்ப ரெண்டும் சமானமா? ரெண்டும் சமானமாகவே கொள்ளணுமா? ஆத்மா அறிபவனாகவும் இருக்கிறான், ஆத்மா அடிமையாகவும் இருக்கிறான், ரெண்டையும் வச்சுக்க வேண்டியதுதான் வாஸ்தவம் தான். ஆனா இதுல எது பிரதானம், எது முக்கியமானது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நன்னாக பதில் சொல்ல முடியும் எம்பெருமானாராலே. ஆனாலும் கூறத்தாழ்வான எழுப்பினார், நீர் போய் கேட்டுடுவார். போனார், திருக்கோஷ்டியூருக்கு போனார். திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகையில போய் அவர் தண்டம் சமர்ப்பிச்சுட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த பதிலுக்காக வாங்கிட்டு வர சொன்னார். சரி இரும் அப்படின்னா 6 மாச காலம் திருக்கோஷ்டியூர் நம்பி திருவடித்தாமர்கள்ல அவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணினார். அதுக்கப்புறம் இவருக்கு ஸ்ரீரங்கத்தை பிரிஞ்சுட்டோம், ஸ்ரீரங்கநாதனை விட்டு வந்தோம், ராமானுஜரை விட்டு வந்தோம், ராமானுஜருடைய காலக்ஷேப கோஷ்டியை விட்டுட்டு வந்தோம். அது துக்கம் தாங்கல. 6 மாசம் கழிச்சு ஒரு நாள், சுவாமி அடியன் போயிட்டு வரேன் அப்படின்னார். அடுத்தது அவர் சொல்லி அனுப்பிச்சார், ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்றபடி கண்டாயே. ஆழ்வார் அடியேன் உள்ளான்னு சொன்னார், அது போய் சொல்லு அப்படின்னு நேர போனார். அடியேன் உள்ளான் அப்படின்றது சொன்னார். உடனே எம்பெருமான உபன்யாசம் ஆரம்பிச்சு. இப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னால், அடியேன் உள்ளான்னு இவர் தெரிவித்தாரே, இதனுடைய அர்த்தம் சொன்னவருக்கு புரிஞ்சுது, கேட்ட கூறத்தாழ்வானுக்கு புரிஞ்சுது, கேட்ட எம்பெருமானாருக்கு புரியுது, நமக்குதான் புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆழ்வாருடைய பாசுரம். கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல்வள் சுடர் முடியன் 4 தோழன் குனிசார்ந்த உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. இந்த பாட்டுலயும் அடியேன் உள்ளான்னு வருது. இதுக்கு அடுத்த பாட்டுல அடியேன் உள்ளான் உடலுள்ளான். இந்த 2 பாட்டுல இருக்கக்கூடிய அடியேன் உள்ளான்ற வார்த்தையில எந்த பாட்டுல இருக்கிற அடியேன் உள்ளான்னு சொன்னார்? எதை சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த கையில ஒரு 200 ரூபாய் நோட்டு வச்சிருக்கான், அந்த கையில ஒரு 200 ரூபாய் நோட்டு வச்சிருக்கான். கடைக்கு போய் அவன் நெய் வாங்கணும், சர்க்கரை வாங்கணும். இந்த 200 ரூபாய்க்கு சர்க்கரை கொடு, இந்த 200 ரூபாய்க்கு நெய் கொடுன்னு சொல்லுவாளா? ஏதோ ஒரு 200 ரூபாய்க்கு நெய், ஏதோ ஒரு 200 ரூபாய்க்கு சர்க்கரை. அந்த மாதிரி எந்த அடியேன் உள்ளான்னு இருந்தா என்ன? அடியேன் உள்ளான்னு சொல்லிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல ஆச்சாரியால் ஒத்துக்கல. இது 200 ரூபாய் கணக்கு இல்லை, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால் அது அற்புதமாக காரணம் காட்டியிருக்கிறார். இந்த முதல் பாட்டுல ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்ற இடத்துல பகவான் எனக்குள்ள இருக்கான்னு சொன்னார். எனக்குள்ளன்னுச்சே சரீரத்தோடு கூடியிருக்கிற எனக்குள்ளே இருக்கிறான். அப்ப முதல் பாட்டுல இருக்கக்கூடிய அடியனுக்கு அச்சித்து சித்து ரெண்டும் சேர்ந்த வேஷம். அப்ப அடியேன்னு சொன்னார்னா இந்த சரீரத்துக்குண்டான அடிமைத்தன்மை, ஆத்மாவுக்குண்டான அறிவுத்தன்மை, அதை ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் ஆயிடும். ஆனால் 2வது பாசுரத்துல அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், பகவான் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறான், பகவான் சரீரத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய சொல்ல பிரிச்சு காட்டிற போது ஆத்மாவுக்குள்ள இருக்கிறான்னு பகவான் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறான், என்னுள்ளான் உடல் உள்ளான் சொல்லல, ஆத்மா உயிர் உள்ளான் உடல் உள்ளான் சொல்லல.
உயிர்னு சொல்ல வேண்டிய இடத்துல, ஆத்மான்னு சொல்ல வேண்டிய இடத்துல, என்னுடையான்னு சொல்ல வேண்டிய இடத்துல, என்னுள்ளேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த ஆழ்வார் தாம் காட்டியிருக்கக்கூடியது அடியேன்னு சொன்னபடியாலே என்னுடைய சொரூபம் அடிமை. இது எவ்வளவு பெரிய ஒசந்தார்த்தம், சட்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுடுமா? நான் சேஷபூதன் என்பது யாருக்கு புரியும்? யாருமே சேஷத்துவத்துக்கு இசைய மாட்டார்களே. அப்போ அதுக்கு இசையணும்னா இது எவ்வளவு உயர்ந்த அர்த்தம். இதனை தாமாக தம்முடைய திருவாக்காலே சொல்ல திருவுள்ளம் பத்தாமல் அதனை என்ன பண்ணி இருக்கிறார்? திருக்கோட்டியூர் நம்பி திருவாக்காலே வெளியிட வேண்டும் என்பதற்காக அவர் பண்ணி இருக்கக்கூடியவர். அப்போ ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தாலே வந்திருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கிறதே, அதுதான் விலக்கணமான அர்த்தமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தத்தை நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமாக போடும். பாபிஷ்டா சத்திரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகிருத்து. மகா புண்ணியசாலி புண்டரீகன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் மோட்சம் போனான். மகா பாபி சத்திரபந்துன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் மோட்சம் போனான். எப்படி பாபிஷ்டன் மோட்சம் போனான்னு ஒத்துக்க முடியும்? புண்டரீகன் புண்ணியகிருத்து மோட்சம் போனான்னா ஒத்துக்கலாம். பாபிஷ்டன் எப்படி போனான்னா அந்த இடத்துல காட்டுறார் ஆச்சாரியவத்தையா முக்தவு. அவர்கள் ஆச்சாரியவான்களாக இருந்தார்கள், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருந்தார்கள், அதனால மோட்சம் அடைந்தார்கள். அப்போ இவனுடைய பாபமும் மோட்சத்துக்கு தடை இல்லை, அவன் புண்ணியமும் மோட்சத்துக்கு காரணம் இல்லை. மோட்ச காரணம் இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தாரே. அதனால்தான் ஆச்சாரிய சிஷ்ய சம்வாதம்ன்றது முதல்ல வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிக்கும். எவ்வளவு அற்புதமான சாஸ்திரார்த்தம்! ஏன் நம்ம ஆச்சாரியால் பரம வைதிக கிரந்தம், பரம வைஷ்ணவ கிரந்தம்னு ஸ்ரீராமாயணத்தை கொண்டாடுகிறார்கள் என்னால் அதற்குத்தான். முதல் ஸ்லோகம் அதுல, அதை மாத்திரம் கொஞ்சம் சுருக்கமா பாரு இருக்கிற அவகாசத்துல. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கமம். தபோ நிரதம், சுவாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், நாரதம், முனிபுங்கவம். தபஸிலே நிலை நின்றவரை, கல்வியிலே நிலை நின்றவரை, வாக் சாமர்த்தியம் படைத்தவராய் இருக்கக்கூடியவரை, நாரதர் என்னும் பெயரை கொண்டவராய் இருக்கக்கூடியவரை, மனநசீலர்களான முனிவர்களுக்குள்ளே சிரேஷ்டராய் இருக்கக்கூடியவரை, தேவர்ஷீணாம் ச நாரதா. அந்த நாரதரை தபஸ்வி வால்மீகி, தபஸ்வியா இருக்கக்கூடிய வால்மீகி இப்படி கேள்வி கேட்டார். வால்மீகி முனிபுங்கவம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா. அவரை அடிபணிந்து கேட்டார். இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க போறார்ன்றது அடுத்த உபன்யாசம் தான் வரும். இப்படி கேள்வி கேட்டு இருக்கிறார். யார் கேள்வி கேட்டார்னா, இங்கு ஆச்சாரியனுக்கு சொல்லப்படும்படியான 5 விசேஷணங்கள். ஆச்சாரியன் இப்படி இருக்கிறார், சிஷ்யன் இப்படி இருக்க வேண்டும். ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பாருங்க. ஆச்சாரியன்னு சொன்னா இதோடதான் கூடியிருக்கிறார், அந்த நிச்சயம் வேணும் நமக்கு. சிஷ்யன்னு சொன்னா அடியேன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆச்சாரியன் இப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லல, ஆச்சாரியன் இப்படி இருப்பார்னு சாஸ்திரம் சொல்லும். சிஷ்யன் இப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லும். இந்த வித்தியாசத்தை நல்லா பார்க்கணும். அப்ப ஆச்சாரியன் எப்படி இருக்காருன்னா, தபோ நிரதம், சுவாத்தியாய நிரதம். தபஸ்னா அனுஷ்டானம், சுவாத்தியாயம்னா ஞானம். சுவாத்தியாயம்ன்றது வேதம். சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். அப்ப அவரவர்கள் கற்க வேண்டிய வேத பாகத்தை சுவாத்தியாயம்னு சொல்றது. இந்த இடத்துல சொல்லும்படியான விஷயம் ஞானம். அந்த ஞானம் இருந்துட்டா மாத்திரம் போராது, அதுக்கேத்த அனுஷ்டானமும் இருக்க வேண்டும். மணவாளனுடைய உபதேசத்தினால பார்க்கிறோம், ஆச்சாரியனுக்கு ஞானமும் அனுஷ்டானமும் சேர்ந்தே இருக்கும். ஞானானுஷ்டான சம்பன்னராய் இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர். அது காட்டப்பட்டது. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் கொழுந்தன் தானே வைகுந்தம். அப்ப இந்த ஞானானுஷ்டானங்களுடன் கூடினவர் ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா ஞானானுஷ்டான சம்பன்னர்.
அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ஆழ்வார் நாரைய தூது விடுறார், வண்ட தூது விடுறார். அதெல்லாம் தூது விடச்சே, வண்டுகளே விண்ணாடு நுங்கட்கெளிது விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. அந்த எம்பெருமானுடைய வீசும் சிறகால் பறத்தீர், நீங்க ரக்கையை வச்சுட்டு பறக்கிறங்களே. விண்ணாடு நுங்கட்கெளிது, வண்டுகளே உங்களுக்கு பரமபதம் ரொம்ப கிட்டக்க. அது எப்படி பரமபதம் கிட்டக்க ஆயிடும்? வண்டுகள்னா அவ்வளவு தூரம் வசந்த பறந்துடும். என்னதான் பறந்தாலும் விரஜாநதி தாண்டி பரமபதத்துக்கு ஓடி போயிடும். அஞ்சரை மடனாராய் அழியத்தாய். இப்ப நார கொக்கு குருகு எல்லாத்தையும் தூது விடுறாரு ஆழ்வார். ஆனா சுவாபதேசார்த்தத்தில் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிற போது இதெல்லாம் ஆச்சாரியர்களை தூது விடுகிறார்கள். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும் குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும். ஆழ்வார் இப்படியெல்லாம் பட்சிகளை தூது விடுறாரு. ஆற தூது விடுறாருன்னா சேர்ப்பாரை பட்சிகளாக்கி, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கக்கூடிய, சேத்தனனை எம்பெருமானோடு சேர்த்து வைக்கக்கூடியவர்களான சேர்ப்பார்கள் அவர்களை பட்சிகளாக ஆக்குகிறார். அப்ப பட்சினா ரெண்டு ரக்க இருக்கணுமே. அது ரெண்டு ரக்க எதுனா ஞான கர்மங்களை சிறகென்னும். ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே ரக்ககள். இந்த ரக்ககளை கொண்டு விண்ணாடு நுங்கட்கள். இது ஆச்சரியமான ஸ்லோகம். உபாபியாமேவ பக்ஷாபியாம் யதாகே பக்ஷிணாம் கதி ததைவ ஞான கர்மபியாம் பிராப்யதே புருஷோத்தமம். புருஷோத்தமன் அடையப்படுகிறான். ரெண்டு ரக்ககள் ஞான கர்மங்கள். உபாபியாமேவ பக்ஷாபியாம் யதாகே பக்ஷிணாம் கதி ததைவ ஞான கர்மபியாம். அப்ப இந்த ரெண்டு ரெக்கைகளை கொண்டு வீசும் சிறகால் பரத்திர் விண்ணாடு நுங்கட்கெளிது. அதனாலதான் பட்சியினுடைய காலை கொண்டு தன்னுடைய தலையில வைக்கிறார். பட்சியை பார்த்து கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவண்மண்டூருரையும் கைகொள் சக்கரத்தியன் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே குறுகு. கொக்குல ஒரு விதம். வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கள், அது ஒரு பட்சி. குறுகுன்றது ஒரு பட்சி. பட்சிகளே கைகள் கூப்பி சொல்லீர், உங்க கையை கூப்பி சொல்லுங்கண்ணா. ஐயோ பட்சிக்கு எது கை? 4 கால் விலங்கா இருந்தா கூட பின் 2 கால் காலா வச்சுக்கிறேன், 3 கால கையா வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. கைகள் கூப்பி சொல்லீர் நும் கால்கள் என் தலைமேல் கழுமீரோ, உங்க காலை என் தலையில வை. அப்ப பட்சிகளாக ஆழ்வார் தெரிவிப்பது என்னதுன்னு கேட்டால், அவர்கள் ஆச்சாரியர்களே ஒழிய அவை வெறும் பட்சிகள் அல்ல. எதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்னால், கையும் காலும் கொண்டு அறியலாம். கையும் காலையும் இப்படிதானே சொல்லியிருக்கார். விண்ணாடு நுங்கட்கெளிது, இந்த பறவைக்கா விண்ணாடு எளிது? ஆச்சாரியனுக்கு தானே விண்ணாடு எளிது. தங்குருவின் தாழ்நைகள் தன்னில் அன்பொன்னில்லாதார் விண்ணாட்டை அடைய முடியாது. ஞானமனுட்டானவே நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் விண்ணாடு எளிதா போற. அப்ப விண்ணாடு நுங்கட்கெளிதுன்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஞானமும் கர்மம்னு காட்டப்பட்டிருக்கு. இந்த ஞான கர்மங்கள் சிறகாக சொல்லக்கூடியதாக இந்த இடத்துல காட்டியிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆச்சாரியனாய் இருக்க வேண்டும். சாதாரணமா நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தேசிகன் அழகா காட்டுறார். குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான தேசிகன் திருவடிகளை ஆசிரயித்து, நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறோம். அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்காருன்னா, குலிங்க சகுனியை போல இல்லை. இத போல இருக்காருன்னு காட்டல, இத போல இல்லாதவர் அவர். எதை போல இல்லாதவர்னா குலிங்க சகுனியை போல இல்லாதவர். குலிங்க சகுனின்னா என்னது? அது ஒரு பட்சி. அந்த பட்சி என்ன பண்ணும்னா நமக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணும். என்ன உபன்யாசம் பண்ணும்னா,
மா சாகசம் குரு. துணிகரமான காரியத்தை செய்யாதுங்கோ, ஆபத்தான காரியத்தை செய்யாதுங்கோ. மாசாகசம் குரு, மாசாகசம் குரு. அப்படி மாசாகசம் குருன்னு சொல்றதே அது எங்க உட்காந்து சொல்லும்? அந்த பட்சிக்கு யாரு மேடை அமைச்சு கொடுக்க போறா? யாரும் கொடுக்க போறது. ஒரு மரத்து மேல உட்காந்து சொல்லலாம், ஒரு மலை மேல உட்காந்து சொல்லலாம், ஒரு கோட்டை மேல உட்காந்து மதில் மேல உட்காந்து சொல்லலாம். இதெல்லாம் விட்டுடுத்து. ஒரு சிங்கம், அந்த சிங்கம் மத்த மாதங்கமா இருக்கக்கூடிய யானை அடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த யானையினுடைய மாம்ச துண்டு அதனுடைய பல்லுல ஒட்டின்னு இருக்கு, பல்லு இடுக்கல மாட்டின்னு இருக்கு. அந்த சிங்கம் ஆன்னு வாயை திறந்து கொட்டாவி விட்டு. அப்ப இந்த குலிங்க சகுனம்ன்ற பட்சி அப்படி இப்படி பார்த்தது. ஆஹா, இந்த சிங்கத்தினுடைய பல்லு இடுக்கல அழகாக மாம்ச துண்டு ஒட்டின்னு இருக்கு, அதை போய் எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் சிங்கத்தினுடைய உதட்டிலேயே உட்காந்து அந்த மாம்ச துண்டை கொத்த ஆரம்பிக்கலாம். அப்ப நம்ம ஞாபகம் வந்துருத்தோம் அதுக்கு. நம்மளை பார்த்து மாசாக சம்குரு, ரிஸ்க் எடுத்துக்காதுங்கோ, தான் இத்தனை துணிகரமான ஆபத்தான காரியத்துல இறங்கிட்டு நம்ம பார்த்து மாசாகசம் குரு, மாசாகசம் குருன்னு சொல்றதே அந்த மாதிரியான நம்முடைய ஆச்சாரியர்கள் எதை அனுஷ்டானம் பண்ணுகிறார்களோ அதைத்தான் சொல்லுவார்கள், எதை உபதேசம் பண்ணுகிறார்களோ அதைத்தான் அனுஷ்டானம் பண்ணுவார்கள். அனுஷ்டானம் இல்லாத உபதேசம் பலிக்காது, அனுஷ்டானம் இல்லாத உபதேசம் பலிக்காது. நாம குழந்தைகளை சன்னதிக்கு அழைத்துக் கொண்டு செல்லுகிறோம், நாம துவஜஸ்தம்பத்துண்ட சேவிச்சாதான் குழந்தை சேவிக்கும். நாம நின்னுட்டு குழந்தைய சேவின்னா அது எங்கேருந்து சேவிக்கும்? நீ சேவிக்கலையே எனக்கு. என்னைக்குமே உபதேசம் முன்னாக அனுஷ்டானம்னா அது பலிக்காது, அனுஷ்டானம் முன்னாக உபதேசம். அதனால்தான் தபோநிரதம் சுவாத்தியாய நிரதம்னு காட்டு. தபஸ் மாத்திரம் இல்ல, ஞானமும் இருக்குன்னாக்கா முதல்ல ஞானத்தை சொல்லுள்ள, முதல்ல அனுஷ்டானம், அதற்கு பிறகு ஞானம் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் ராமாவதாரத்துல பெருமான் தான் என்ன அனுஷ்டானம் பண்ணினானோ அதைத்தான் கிருஷ்ணாவதாரத்துல உபன்யாசம் பண்றார். அப்படி இருக்கிற போது தபஸ்வாத்தியாய நிரதம், ஞானானுஷ்டானங்களிலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர். இந்த ஞானானுஷ்டானங்கள்ல சிறப்பு இருந்தா மாத்திரம் போராது, அதை வெளியில எடுத்து சொல்ற சாமர்த்தியம் வேணுமே. வாக்விதாம்பரம், பேசக்கூடியவர்களிலே சிறந்த பேச்சாளர். பேசக்கூடியவர்களே சிறந்த பேச்சாளர்னா எப்படி சொல்ல முடியும்னா, நாரணன் விளையாட்டெல்லாம் ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தது நாரதா. நரன்னா மனிதன், நரனோடு சம்பந்தப்பட்டது ஞானம். அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறாரோ அவர் நாரதர். நாரம் ததாதி தி நாரதா. நாரத சப்தத்துக்கு மனிதனோடு ஞானம் மாத்திரம் சம்பந்தப்படல, அஜ்ஞானமும் அதே அளவு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால அஜ்ஞானம் அதுதான் நாரம். அந்த அஜ்ஞானமாகிற நாரத்தை தியௌதி இதி நாரதா அழிக்கிறார். அதனாலே நாரதன் பெயர் பெற்றவராக அமைந்திருக்கிறார். அப்ப ஆச்சாரியன்ற சப்தத்துக்கு பரியாயம் நாரதன் அர்த்தம். நாரதர்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம், இங்க இருக்கிறது அங்க சொல்லுவார், அங்க இருக்கிறது இங்க சொல்லுவார், கலகம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் இல்லை. அப்படி அல்லாமல் எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர் நாரதர். ஆக அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். மயர் வேற மதிநலம் அருளுபவர் ஆரோ அவரே நாரதர்னு சொல்லப்படுறார். அதுக்கு மேல முனிபுங்கவம், மனநசீலராக அமைந்திருக்கக்கூடியவர். எப்பவும் பகவத் விஷயமாகிற அந்த எம்பெருமானை தான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்வி வாக்விதாம்பரம், நாரதம், முனிபுங்கவம். தபோ நிரதம், சுவாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம், நாரதம், முனிபுங்கவம், 5 விதமான விசேஷணங்களோட கூடின ஆச்சாரிய வைபவம் இது. இதுக்கு மேல சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், அவா லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டோ அவ 2 பேருடைய சம்வாதம் என்னன்றத அடுத்த வார கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொழவனுமாய் பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதேரம் யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.